ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ட்ராமா பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பரியை தான் காட்டுறாங்க. அவ வந்து அவளோட வேலை விஷயமா வந்து அப்படியே மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கா. ஐயோ, எவ்வளவு வேலை இருக்கு, நான் எப்படிதான் இது எல்லாத்தையும் முடிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஆனா அது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அவ பார்த்துட்டு, என்னடா இப்படி பார்த்துட்டே இருக்கா, என் பேஸ்ல என்ன ஏதாவது எழுதியிருக்கா என்ன, ஏதாவது ஐடியா கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன ஐடியா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதல் வரிகளா பேசிட்டு இருக்கான், ரொம்ப ஃப்ளர்ட் பண்ற மாதிரி. உடனே வந்து இவளுக்கு புரிஞ்சிருது, இவன் வந்து ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவனை விட்டு விலகி போறா. உடனே வந்து, ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்றேனா, ஏதாவது கொஞ்சம் நல்லா பேச வந்தா அப்படியே எந்திரிச்சிருவியா அப்படின்னு சொல்ல. இல்லடா அப்படிலாம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு தான் தெரியும்ல, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. இருந்தாலுமே வந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே வந்து கடுப்பாகுது. அப்பதான் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த ரோஹன் கிட்ட மட்டும் அப்படி என்னதான் இருக்கு, அவனை மட்டும் அப்படி பார்த்துட்டே இருக்க அப்படின்னு மாதிரி சொல்ல. அப்பதான் சொல்றான், அவன் பார்க்கறதுக்கு அப்படியே கியூட்டா இருக்கானே, என்ன பண்ண சொல்ற, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இவனுக்கு செம்மையா காண்டாவது. என்ன சொன்ன, அப்படி என்ன அவன்கிட்ட இருக்கு, ரொம்ப கியூட்டா இருக்காங்கிற, அப்ப நாங்களாம் அப்படி இல்லையா என்ன அப்படின்னு கேட்க. தெரியலையே, அவன் தான் அப்படி இருக்கான், அதனால தான் நான் வந்து அவனை பார்த்து சைட் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவனை சொல்லி இவனை ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கா. அப்புறம் வந்து அந்த சீன்கார பாட்டி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கேக்லாம் செஞ்சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையா இருக்கு பாட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க நான் அந்த தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து காலேஜ் விட்டு வந்திருப்பான் போல. அப்படியே டயர்டா வந்து, மிஸ்டிக்கா பரிக்கா எங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். அப்பதான் வந்து ரோஹன் வந்து பாக்குறான், ஏன் என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க. இல்ல, அவங்க எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்க. தெரியல, அவங்க எல்லாம் வெளில போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அப்பதான் வந்து ரோஹன் சொல்றான், அந்த மாதிரி நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அதை வந்து நீ அட்வைஸா எடுத்துக்கிறியோ எப்படி எடுத்துக்கிறியோ தெரியல, ஒரு பிரதரா நான் உனக்கு வந்து சொல்றேன், புரிஞ்சுக்க. இந்த மாதிரி சிகரெட் எல்லாம் நீ அடிக்காத. இந்த பாரு, இந்த டப்பாவை வந்து நான் உன்னோட ரூம்ல பார்த்தேன், இதெல்லாம் சரியில்லை. இந்த வயசுல வந்து நீ வந்து இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் கத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் வந்து நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, எனக்கு புரியுது, ஒரு பிரதரா நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்க, நான் மாத்திக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான். உடனே வந்து அவனும் ஓகே ஓகே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதோட நம்மளோட பரியும் ஃப்ரெண்டுக்காரனும் ரெண்டு பேரும் வந்து காஃபி ஷாப்புக்கு தான் வந்து போயிருப்பாங்க. பேசிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு பையன் என்ன பண்றான், வேணும்னே வந்து இவ காஃபி குடிக்கும் போது காஃபி எல்லாம் மேல தள்ளி விட்டுறான். உடனே வந்து இவளுக்கு செம்மையா கோவம் வருது. இவ்வளவு திமிர்டா உனக்கு, உனக்கு அறிவு இல்லையா, ஒரு பொண்ணு வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து மேனஸே இல்லாம தள்ளி விடுற, ஒழுங்கு மரியாதை சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே அவன் வந்து பக்கத்துல இருக்கிறவன்ட்ட வந்து கண்ணை காட்டுறான். அவன் வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவளுக்கு கோவம் வருது, தப்பு பண்ணது நீ, பக்கத்துல இருக்கிற உன்னோட ஃப்ரெண்டுக்காரனை போயிட்டு நீ வந்து சாரி கேட்க சொல்றியா, ஒழுங்கு மரியாதை நீ கேள்றா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவுல பயங்கரமான வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் அப்படி சண்டையா மாறி பெரிய அடிதடி சண்டையா போயிடுது. அதோட போலீஸ் கேஸாவும் ஆயிடுது. அந்த மாதிரி போலீஸ்ல வந்து மாட்டி விட்டுடுறாங்க. எவ்வளவு திமிரு உங்க ரெண்டு பேருக்கும், ஒரு உனக்கு அறிவில்லையா, இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரிலாம் சண்டை போடுவீங்களா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. என்ன நீங்க எங்க மேல தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல, அந்த பையன் தான் வந்து எங்க மேல காஃபியை வந்து ஊத்திட்டான், அதனால நான் சாரி கேட்க சொன்னேன், அதுக்காக அவன் என்கிட்ட வம்பிழுதான், அதனாலதான் நான் அடிச்சேன், என்னமோ ஏன் மேலதான் தப்புங்கிற மாதிரி நீங்க எப்படி பேசலாம், அவன் பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்தா நீங்க இப்படிதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் மிஸ்ஸி செம்மையா கத்திட்டு இருக்கான். இப்படியே இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. இங்க அப்படியே வந்து அந்த சீன்கார பாட்டி வந்து ரோஹன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகணும், என்ன டிராப் பண்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும் போதும் அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படியா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு போறாங்க. அவங்க கடைசியில எங்க வந்திருப்பாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. சீன்கார பாட்டி வந்துட்டு உடனே வந்து பரிட்டு வந்து கேக்குது, என்னம்மா என்னாச்சு, நீ நல்லா இருக்கல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவளும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. என் மேல தப்பே இல்லை, என் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஹீரோ மாதிரி நம்மளோட ரோஹன் வந்து என்ட்ரி ஆறா. ரோஹனை பார்த்து உடனே நம்ம பரிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறானேங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதோட பறிக்கிட்டு வந்துட்டு, ஆரியும் ஓகே நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க. நான் நல்லா இருக்கேன், நீ தான் வந்துட்டல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுலயே நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்கிட்ட போயிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டு பொண்ணு தான் சண்டை போட்டுட்டு இருக்கா, ஒரு பொண்ணுன்னு கூட நினைக்காம அது எப்படி ஒரு பையன் கிட்ட போயிட்டு இவ்வளவு திமுறா வந்து அடிதடியில இறங்கலாம், இதெல்லாம் சரியில்லை, அவன் பெரிய இடத்து பையன், இப்படிலாம் அந்த பொண்ணு
பொண்ணுகிட்ட வந்து பண்ண வேணாம்னு சொல்லி வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது உடனே ரோகனுக்கு கோவம் வருது. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குங்கும் போது நீங்க தான் வந்து அவளுக்கு முதல் ஆளா சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த பையன் மேல தப்பு, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறான். உடனே வந்து அவங்களுக்குமே ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நம்ம தான் வந்து தப்பு பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள வந்து கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்மளோட ரோகனும் வந்து நல்லபடியா பேசி அவங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இங்க வீட்டுல வந்து காட்டுறாங்க ரோகன் வந்து மிஸ்டியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அவ வந்து கிஸ் பண்ணிருப்பால, அது அவங்க 2 பேர் நெருக்கமா இருந்தது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டிஷ்யூ பேப்பர்ல வந்து மிஸ்ஸி வந்து கிஸ் பண்ணிருப்பால, அதை வந்து அவன் எடுத்து வச்சிருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அவளையே நினைச்சு நினைச்சு. அப்பதான் வந்து ராதிகா வந்து மிஸ்டி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. டக்குன்னு இவன் ஷாக் ஆறான், ஐயோ வந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி போடுறதுக்கு பாக்குறான். ஆனா அவனுக்கு மனசே வரமாட்டுது தூக்கி போட. உடனே என்ன பண்றான், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல போட்டு பத்திரமா வச்சுட்டு அதோட வந்து அவன் வேலைக்கு வந்து அப்படியே கிளம்பி போறான். அப்ப வந்து மிஸ்டி வந்து இங்க ராதிகாட்ட வந்து பேசிட்டு இருப்பாளா, அப்போ கரெக்டா அந்த ரோகனை பார்த்துட்டு வேணும்னே வந்து அவனை கடுப்பேத்துற மாதிரி பேசுறா. இந்த மாதிரி வெக்கமே இல்லாம அடுத்தவங்க வீட்டுல எப்படிதான் தங்கத்துக்கு மனசு வருதோ, சீக்கிரமா பொட்டி படுக்கைய காலி பண்ணிட்டு போனா நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. உடனே வந்து ராதிகா கேக்குறாங்க, நீ என்ன உளறிட்டு இருக்க, யாரை பத்தி பேசுற அப்படின்னு கேட்க, பாட்டி அந்த பாருங்க அந்த ரோகன் அங்கதான் நிக்கிறான், அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏமா அப்படி பண்ற, ஏன் அவன் கிட்ட நீ வம்பு இழுக்கிற, அவன் நல்ல பையன் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா உங்களுக்கு தான் அவன் நல்ல பையன், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவனை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா. சரி பாட்டி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. ரோகனும் வந்து பறக்க பறக்க லிஃப்ட்ல வந்து ஏறி போயிட்டு இருக்கான். இங்க வந்து மிஸ்டிக்கு வந்து கால் வருது, வீட் தான் கால் பண்ணியிருப்பான் போல, வெளியில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவளும் வந்து வேக வேகமா கிளம்பி போறான். அப்போ வந்து கரெக்டா லிஃப்ட்ல வந்து ஏறும்போது கரெக்டா அங்க ரோகன் இருக்கான். ரோகனை பார்த்து அவளுக்கு செம்மையா வந்து காண்டாவது, இவனை நம்பி எப்படா நம்ம லிஃப்ட் உள்ளாக்க போறது, நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்மள பார்த்தவன் தானே இவன் என்ன வேணா பண்ணுவான், இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா டைம் வேற ஆயிட்டே இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு ரோகன் சொல்றான், இப்ப நீ உள்ள வரியா இல்ல வரலையா, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டக்குன்னு உள்ளாக்க வந்துடுறா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமையே அப்படி திரும்பிட்டு இருக்காங்க. உடனே வந்து லிஃப்ட் வந்து ஒரு இடத்துல இறங்கின உடனேயே வந்து அவ வேகமா ஓடி போயிடுறா. இதை பார்த்து ரோகன் செம்மையா சிரிச்சிட்டு இருக்கான். அதோட வேகமா கீழே இறங்கி போறா. அங்க பார்த்தா அவளோட கார் வந்து பஞ்சர் ஆயிடுது. என்னடா பண்றது, சத்திய சோதனையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த டயரை போட்டு அப்படி எட்டி எட்டி உதைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ரோகனும் வந்து அவனோட ஜீப்ல வந்து அப்படியே ஏறி போறான். இவளுக்கு வந்து தோணுது, இவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே வந்து வேகமா போறா. ஹெல்ப் கேட்கத்தான் போறாளோ அப்படிங்கிற மாதிரி ரோகனும் நினைக்கிறான். ஆனா கண்டுக்காம அவப்பட்டு நேரா போயிடுறா. இவளுக்கு எவ்வளவு திமிருங்கிற மாதிரி இவனு நினைச்சிட்டு அவனும் கண்டுக்காம வேகமா ஜீப்ல போயிடுறான். அதுக்கப்புறம் ரோட்ல நின்றுட்டு யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆனால் யாருமே வந்து அவளுக்கு லிஃப்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த ரோட்ல வந்து நம்மளோட ரோகனும் வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து அவனும் வந்து கண்டுக்கவே இல்லை, கண்டுக்காம வந்து போயிடுறான்னா இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. இவனுக்கு எவ்வளோ திமிரு, நம்ம வந்து இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கோம், நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணாமல் இவ்வளோ திமிரா போறானே அப்படிங்கிற மாதிரியா செம்மையா அவன் மேலே கோவத்தில் இருக்கா. ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவா போல. ஸோ வீட்டுக்கு வந்து வீடு வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருப்பான். ஸோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து சுட சுட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகனும் வந்துடுறான். ரோகன் வாவா உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மிஸ்டேக்கு மூஞ்சே சரியில்லை வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதோட எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதும் அப்பதான் வந்து பரி வரா. என்னோட மிஸ்டி வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், அது உங்க கையில தான் இருக்குமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோகனோட அப்படியே வந்து தோல் மேல அப்படியே கையை வச்சுட்டே பேசிட்டு இருக்கா. என்னோட அக்காவை அவங்க கிட்ட பத்திரமா ஒப்படைக்கிற, நீங்க தான் காலம் முழுக்க வந்து அவளுக்கு கண்ணீரே வராம பாத்துக்கணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவ கேட்டுட்டு இருக்கா. நான் சொல்றது கரெக்ட் தானே அர்ணவ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அப்பதான் அவளுக்கே தெரியுது, ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம மேல கை வச்சிருந்தது வந்து அர்ணவ் இல்ல ரோகன் மேலதான் கை வச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு சக்கர ஷாக் ஆகி நான் வந்து பாக்குறா. பக்கத்துல பார்த்தா அர்ணவ் நிக்கிறான். டேய் நீ இங்கதான் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னா, நீ எங்கடி கேட்ட அப்படிங்கிற மாதிரி அவனும் பாக்குறான். உடனே வந்து அவ சொல்றா, சாரி ரோகன், ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இங்க மிஸ்டியும்
ரோஹனும் ஒரே வந்து பிளேட்டை வந்து எடுக்கும்போது கை வந்து அவங்க டச் ஆயிடுது, 2 பேரோட கையும். 2 பேரும் ஐ கான்டாக்ட்ல பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப மிஸ்டி வந்து வெடுக்குன்னு கையை வந்து அப்படி இழுக்கும் போது டக்குன்னு அவ பிளேட்ல இருந்த சாப்பாடு எல்லாமே வந்து ரோஹன் மேல வந்து விழுந்துருது. உடனே மிஸ்டி ஷாக் ஆயிட்டாங்க. சாரி, ஐம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். டக்குன்னு பரி வந்து டிஷ்யூலாம் எடுத்து அப்படியே பதறா, ரொம்ப கேரிங்கா இருக்கு அவன் மேல. ஐயோ உங்களுக்கு எதுவும் ஆகல, இல்ல நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பின்னாடியே போறா பாத்ரூம் வரைக்கும். டக்குனு மிஸ்டி வந்து இவ என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு அவளுக்கு தோணுது, ஐயோ நம்ம ஓவரா பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துடுறா. இல்ல அவனே பார்த்துப்பான், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் வந்து மிஸ்டி வந்து பரி பக்கத்துல போயிட்டு, இந்த பாரு நீ ஓவரா வந்து ரோஹன் அலையிற, எனக்கு நல்லாவே தெரியுது. அவன்கிட்ட இருந்து நீ விலகிற, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அதனால நீ தேவையில்லாம அவன்கிட்ட ரொம்ப கேரிங்கா நடந்துக்காத, புரியுதா அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு போறா. இவ என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரியே நம்மளோட பரியும் பார்த்துட்டு இருக்கா. அதோட வீரும் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப ராதிகா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீ போய் வெளியே அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவனை வெளியே அனுப்பத்துக்காக போயிடுறா. அதோட இங்க ரோஹனும் வந்து அழகா கிளீன் பண்ணிட்டு வந்து பாக்குறான். யாரையுமே காணோம். எங்க வீரு அப்படின்னு கேட்க அவன் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா மிஸ்தியும் வீரும் லிப்லாக் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக், அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.